வணக்கம். இன்றைய நாள் 12/1/2026 திங்கட்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் பிரியா லவன். பனேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெண் என்பதால் விமர்சனத்துக்குள்ளாகும் பிரதமர் ஹரினி. அமைச்சர் லால்காந்த குற்றச்சாட்டு. ஹரினியை கல்வி அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கி அமைச்சரவை மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும். தேரர் போர்க்கொடி. ஹரினி அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவளிக்காது. சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. ஹெஹெலிய அவரது குடும்பத்தினருக்கு எதிரான வழக்கு பிப்ரவரியில். சீனாவுக்கு போட்டியாக புதிய கடற்படை தளம் அமைக்கும் பணியில் இந்தியா. ஈரான் போராட்டங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 538 ஆக உயர்வு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக பிரதமர் ஹரினி அமரசூரிய முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்களை சில தரப்பினர் கடுமையாக விமர்சிப்பதற்கு காரணம் அவர் ஒரு பெண்ணாக இருப்பதே என்று விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் உரையாற்றிய அமைச்சர், இந்த விமர்சனங்களுக்கு பின்னால் சில மத நிறுவனங்களின் செல்வாக்கு மற்றும் பெண்களுக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சி மறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சியில் இருப்பது எளிது என்றும் அரசாங்கத்தை நடத்துவது கடினம் என்றும் நிலவும் கருத்தை நிராகரித்த அமைச்சர், தங்களை பொறுத்தவரை எதிர்க்கட்சி அரசியலே மிகவும் கடினமானது என குறிப்பிட்டார். அரசாங்கத்தை நடத்துவது கடினம் என்று சிலர் கூறுகின்றார்கள். ஆனால் உண்மை நிலை அதுவல்ல. எங்களை பொறுத்தவரை அரசாங்கத்தை நடத்துவது ஒரு பெரிய விடயமே அல்ல. அதைவிட எதிர்க்கட்சி அரசியலில் ஈடுபடுவதே கடினமாக இருந்தது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தேசத்தை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் வணக்கத்திற்குரிய எல்லே குணவன்ச தேரர் பிரதமர் ஹரினி அமரசூரியவை கல்வி அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கி அமைச்சரவை மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு ஒரு தகவல் அனுப்பியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அனுப்பிய ஒரு செய்தியில் பிரதமரின் தலைமையில் முன்மொழியப்பட்ட ஒரு தலைப்பட்ச கல்வி சீர்திருத்தங்கள் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நாடு, மக்கள் மற்றும் பௌத்த மதம் கடுமையான அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றது என்பதை தேரர் சுட்டிக்காட்டினார். சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதற்கு பின்பற்றப்பட்ட நடைமுறை ஆரம்பத்திலிருந்தே குறைபாடுடையது என்றும் செல்லுபடியாகாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஒரு துறவியாக தனது வரலாற்று கடமையை நிறைவேற்றுவதாக கூறிய வன எல்லே குணவன்ச தேரர், அரச தலைவராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நாட்டையும் மக்களையும் பௌத்த தர்மத்தையும் இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற விரைவாக செயல்படுவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் தேராவில் பகுதியில் T56 ரக துப்பாக்கிக்குரிய ரவைகள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 38 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தேராவில் இளங்கோபுரம் பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் நேற்றைய தினம் மாலை மோட்டார் சைக்கிளில் புதுக்குடியிருப்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் முல்லைத்தீவு விசேட அதிரடி படையினரால் வழிமறித்து சோதனை செய்யப்பட்டுள்ளார். சோதனையின் போது குறித்த நபரின் உடைமையில் T56 ரக துப்பாக்கிக்குரிய 8 ரவைகள் வைத்திருந்தமை கண்டறியப்பட்டதை அடுத்து மோட்டார் சைக்கிளுடன் அந்த 8 ரவைகளும் கைப்பற்றப்பட்டதோடு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் மேலதிக விசாரணைகளுக்காக புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் போலீஸ் விசாரணைகளின் பின்னர் இன்றைய தினம் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். கல்வி அமைச்சரும் நாட்டின் பிரதமருமான ஹரினி அமரசூரியவுக்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவளிக்காது என அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இதேவேளை பிரதமர் பதவியில் இருந்தும்
கல்வி அமைச்சர் பதவியில் இருந்தும் ஹரணி அமரசூரியவை பதவி நீக்கம் செய்வதற்காக எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதுடன் அதற்கான கையெழுத்தையும் சேகரித்து வருகின்றனர். எனினும் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் இலங்கை தமிழரசுக் கட்சி கையெழுத்திடாது என தெரிவித்துள்ளார். ஹரிணி அமரசூரிய பெண் பிரதமர் என்ற அடிப்படையிலும் அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான சரியான ஆதாரங்களை எவரும் வெளியிடாமை ஆகிய காரணங்களுக்காக அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் எமது கட்சியினர் கையெழுத்திடவில்லை என தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய அந்த கற்றல் தொகுதி நீக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் அதற்காக அவரை பதவி நீக்க கோருவதை ஒரு அரசியல் ரீதியான பழிவாங்கலாகவே தமது கட்சி கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்ல, அவரது மகன் ரமித் ரம்புக்வெல்ல, அவரது மகள் அமலி நயனிகா ரம்புக்வெல்ல மற்றும் அவர்களின் ஊழியர்களில் ஒருவரான நிபுணி கிருஷ்ணர்ஜினா ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு CIABOC தாக்கல் செய்த வழக்கை பிப்ரவரி 13 திரும்பப் பெற கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று, அதாவது 12 ஜனவரி உத்தரவிட்டது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. விசாரணையின் போது முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதிபதி வழக்கை மேற்கூறிய திகதிக்கு ஒத்திவைக்க உத்தரவிட்டார். ஊழல் மற்றும் ஊழலுக்கு உதவி செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் CIABOC பிரதிவாதிகள் மீது வழக்கை பதிவு செய்தது. ஹெகலிய ரம்புக்வெல்ல அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் தனது தனிப்பட்ட ஊழியர் குழாமில் வெளிநபர்களின் பெயர்களை சேர்த்து அவர்களுக்குரிய சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை தனது வங்கிக் கணக்குகளில் வரவு வைத்ததன் மூலம் ஊழல் செய்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தது. தொடர்வது இந்திய செய்திகள். பங்களாதேஷ் துறைமுகங்களில் சீனா முதலீடு செய்து இராணுவ பயன்பாட்டுக்கு ஏற்ற வகையில் உள்கட்டமைப்பை உருவாக்கி வரும் நிலையில் இந்திய கடற்படை கொல்கத்தா அருகே புதிய கடற்படை தளம் அமைக்கும் பணியை துவங்கியுள்ளது. இந்தியாவை சுற்றி சீனா இராணுவம் மற்றும் பொருளாதார செல்வாக்கை விரிவுபடுத்த முயற்சிக்கின்றது. இந்தியாவை சுற்றி இது ஒரு மாலை போல் அமைந்துள்ளதால் இதை ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் எனப்படும் முத்துமாலை உத்தி என அழைக்கின்றனர். இதற்கு பதிலடியாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல் பாதுகாப்பை அதிகரிக்க அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுடன் இணைந்து குவாட் அமைப்பை இந்தியா துவக்கியுள்ளது. சீனாவை எதிர்கொள்ளும் மற்றொரு முயற்சியாக மேற்கு பங்களாதேஷ் மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஹால்டியா துறைமுகம் அருகே வங்கக் கடலில் புதிய கடற்படை தளம் அமைக்கும் பணியை இந்திய கடற்படை தொடங்கியுள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போராட்டக்காரர்களின் சார்பாக தலையிடுவதாக மீண்டும் மிரட்டல் விடுத்தால் அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக தெஹ்ரான் அச்சுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஈரானில் ஏற்பட்ட அமைதியின்மை 500க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக ஒரு உரிமைக்குழு ஞாயிற்றுக்கிழமை 11 ஜனவரி தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள ஆர்வலர்களிடமிருந்து பெறப்பட்ட புள்ளி விவரங்களின்படி தெஹ்ரானில் தொடரும் 2 வார அமைதியின்மையினால் 490 போராட்டக்காரர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் 48 பாதுகாப்பு பணியாளர்கள் பலியாகியுள்ளதாகவும் அமெரிக்காவை தளமாக கொண்ட உரிமைகள் குழுவான ஹரானா குறிப்பிட்டுள்ளது. அதே நேரம் வன்முறை சம்பவங்களுக்காக 10,600க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது. எனினும் இறப்பு எண்ணிக்கை தொடர்பில் ஈரான் இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிடவில்லை.
இதனிடையே இஸ்லாமிய குடியரசு நாடான ஈரான் 2022 ஆண்டுக்கு பின்னர் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் போராட்டக்காரர்கள் மீது பலவந்தம் பயன்படுத்தப்பட்டால் தலையிடுவதாக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் அச்சுறுத்தியுள்ளார். ஈரான் குறித்து விவாதிக்க ட்ரம்ப் திங்கள் மூத்த ஆலோசகர்களை சந்திக்க உள்ளார் என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் தெஹ்ரான் மீதான வாஷிங்டனின் இந்த தலையீட்டுக்கு எதிராக ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் மொஹமத் பாக்கர் ஹலிபா எச்சரித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதல் நடத்தல், ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்கள் மற்றும் அனைத்து அமெரிக்க தளங்கள் மற்றும் கப்பல்களும் எங்களின் அதிகாரப்பூர்வ இலக்காக இருக்கும் என்று ஈரானின் உயர்மட்ட புரட்சிகர காவல்படையின் முன்னாள் தளபதி ஹலிஃபா கூறினார். இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.